அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மோடியின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்த குழுவிற்கு 21,000 ஆலோசனைகள் தரப்பட்ட பொதுமக்களிடமிருந்து வந்து சேர்ந்தன. அதில் 80% பேர் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்துள்ளதாக ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவானது தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் 3 தேர்தல் குறிப்பிடப்பட்டுள்ளன: மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல். அதாவது மக்களவைக்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறும். இந்த 2 தேர்தல் நடந்து முடிந்த பிறகு 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலும் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது. இதை மோடியின் தலைமையான அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. அநேகமாக அடுத்த கூட்டத்தொடரிலோ அதற்கு பின்போ ஒரு மசோதா கொண்டு வரப்படலாம். இந்த நிலைமைக்கு பெரும்பாலும் மாநில கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. குறிப்பாக திமுக தலைவரும் தமிழக முதல்வரும் ஸ்டாலின் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இந்த இடத்தில் 1971ஆம் ஆண்டு அன்றைய திமுக தலைவராகவும் முன்னாள் முதல்வருமாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் எழுதிய நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து எழுதியுள்ளதாக இதை ஆதரிப்புகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் காங்கிரஸ் கட்சியும் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சரி, ஏன் இந்த எதிர்ப்பானது இதுவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படவில்லை என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியுள்ளது? ஆனால் அப்படி அல்ல. 1952, 57, 62, 67 வரையில் மக்களவைக்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்து வாக்கள் எண்ணிக்கப்பட்டு அரசுகள் அமைந்துள்ளன. இது எப்படி முதலாக இந்த தொடர்பானது டிஸ்ரப்ஷன், அதாவது நடக்க முடியாமல் போனது என்றால், அதாவது பிரதமர் நேருவும் பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியும் இருந்த வரையில் தொடர்ந்து தேர்தல் நடந்ததை இந்திரா காந்தி பிரதமரான பின்புதான் தொடர்பானது அற்று போனது. 1968 மற்றும் 69 ஆண்டுகளில் சில மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன. அதேபோல் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் போரில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி பெற்று வங்கதேசம் உருவானது. அதில் இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய புகழ் கிடைத்ததால் 1972ஆம் ஆண்டு நடத்தப்பட வேண்டிய மக்களவைத் தேர்தலை ஓராண்டு முன்னதாக 1971ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டது. இதனாலும் சட்டமன்றத்திற்கும் அதேபோல் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாமல் போனதற்கு காரணமே இவைகள்தான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு 1977ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள். அப்பொழுது மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசானது ஆட்சி அமைத்தது. அப்பொழுது வட மாநிலங்களில் சுமார் 300 MP தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியானது வெறும் 12 அணிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதால் மக்கள் நம்பிக்கையை காங்கிரஸ் கட்சி இழந்துவிட்டது என்று அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் 9 காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களை டிஸ்மிஸ் செய்துவிட்டார். அதன் பிறகு 1980ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமரான பிறகு இதேபோல் ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த கிட்டத்தட்ட 10 மாநிலங்களையும் அவர் டிஸ்மிஸ் செய்துவிட்டார். இப்படி மாறி மாறி டிஸ்மிஸ் செய்ததால் அது அரசியல் காரணங்களுக்காகவும் அரசியல் ஆதாயங்களுக்கும் செய்யப்பட்டதால் தான் இந்த தொடர்பானது விட்டு போனது. அது மட்டுமல்லாமல் நேருவின் காலத்தில் சுமார் 7 மாநில அரசுகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளன. இந்திரா காந்தி காலத்தில் மொத்தமாக 49 முறை மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி காலத்தில் 6 முறையும், நரசிம்மராவ் பிரதமர் இருந்த காலத்தில் 11 முறையும், மன்மோகன் சிங் பிரதமர் இந்த காலத்தில் 11 முறையும் ஆக தொடர்ந்து மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளதால் இந்த தேர்தல் ஒரே நேரத்தில் நடைபெற முடியவில்லை. இருந்தாலும் அன்றைய தேர்தல் ஆணையமானது மக்களவைக்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும். அப்படி நடத்துவது அரசு நிர்வாகத்திற்கு நிர்வாகம் நடப்பது சுலபமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் மக்களவைத் தேர்தல் முடிந்து
பின்பு சட்டமன்றத்தில் நடக்கிறது. அது முடிந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு 6 மாதமும் அரசு இயந்திரம் செயல்படாது. அதாவது தேர்தல் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் காவல்துறையினரும் பல்வேறு பணிகளுக்கு தொடர்ந்து தேர்தல் பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஜுரத்திலேயே இந்த தேசம் இருக்கிறது. எனவே இதை மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் முன்பு இருந்தது போல தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் ராம்நாத் கோவிந்த் கமிட்டியானது பரிந்துரை செய்துள்ளது. அப்படி இது பரிந்துரை செய்தால் என்னென்ன சட்ட திருத்தங்கள் ஏற்படும்? அதாவது மக்களவையும் சட்டமன்றம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும். அதன் பிறகு 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும். அப்படி என்னென்ன சட்ட திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதாவது 5 அரசியல் சாசன சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். அதாவது ஆர்டிகல் 83 மக்களவையானது 5 ஆண்டுகள் இருக்கும் என்று பரிந்துரை இருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டும். அதேபோல் ஆர்டிகல் 85 தேர்தல் நடத்துகின்ற பொழுது சட்டசபை மக்களவையை கலைக்க வேண்டும் என்ற நடைமுறையும் அதில் உள்ளது. அதேபோல் ஆர்டிகல் 172 சட்டமன்றத்தின் ஆயுள் காலம் 5 ஆண்டுகள் என்று சட்டம் உள்ளது. அதேபோல் 174 அது கலைப்பதற்கான அதிகாரத்தை தருகிறது. இதை தவிர 356 என்பது ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்துவது. இதையும் மாற்றப்பட வேண்டும். இது எப்படி மாற்றப்பட வேண்டும் என்றால், இதனால் வரையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் கொண்டு வரப்பட்டு ஆட்சியானது கவிழ்க்கப்பட்டு வேறொரு ஆட்சி வரும். இனிமேல் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது அடுத்த முதல்வர் யார் என்று முடிவு செய்து கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி ஒரு வேளை இடையில் அரசு கவிழ்ந்துவிட்டால், தேர்தல் நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், எஞ்சியுள்ள இடைப்பட்ட காலத்திற்கு மட்டுமே இடைப்பட்ட சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். அதன் பிறகு அந்த சட்டமன்றம் மக்களவைத் தேர்தலோடு முடிவுக்கு வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும் பரிந்துரை செய்துள்ளது. இப்படி பல்வேறு பரிந்துரைகளை செய்துள்ளது. இது ஒரு முறை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அடுத்து 5 ஆண்டுகளுக்கு வழக்கம் போல சட்டமன்றமும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்கும். இதற்கு குறிப்பாக மாநில கட்சிகள் தான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. காரணம் என்னவென்றால், மாநில கட்சியின் செல்வாக்குகளே 1967க்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதாவது மாநில அரசுகள் கலைக்கப்பட்ட காரணத்தால், அதன் பிறகு ஜனதா ஆட்சி காலத்திலும் இந்திரா காந்தி ஆட்சி காலம் தொடர்ந்து கலைக்கப்பட்ட பொழுது மாநில கட்சிகள் செல்வாக்கை மிக அதிக அளவில் பெற்று ஆட்சியில் அமர்ந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களவைத் தேர்தல் தனியாக நடக்கின்ற பொழுது தேசிய பிரச்சனை கவனத்தில் கொள்ளப்படும். சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது மாநிலத்தின் பிரச்சனை கவனத்தில் கொள்ளப்படும். அப்படி சட்டமன்ற தேர்தலில் தான் மாநில கட்சிகள் இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். மாதம் 1000 ரூபாய், மாதம் 2000 ரூபாய், இலவச பஸ் பாஸ், கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, அதே மாதிரி 5 பவுன் நகை அடமானம் வைத்து அதற்கு தள்ளுபடி, இப்படி வரிசையாக தள்ளுபடி அறிவிக்கப்பட்டு அது மாநில தேர்தலை மட்டுமே குறிவைப்பதால் மாநிலத்திற்கு அதிக அளவில் செலவு ஏற்படும். இதனால் மாநில கட்சிகள் சுலபமாக வெற்றி பெறுகின்றன. இதனால்தான் மாநில கட்சிகள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஆட்சேபனை தெரிவித்து வருவதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்படியெனில் ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடந்தால் தேசிய பிரச்சனையே முன்னணியில் இருக்கும். அந்த தேசிய பிரச்சனையை வைத்து ஒரு தேசத்திற்கு ஆதரவாக வாக்களித்தால் மாநிலத்திலும் மத்தியிலும் தேசிய கட்சி ஆட்சிக்கு வரும் என்று மாநில கட்சிகள் அஞ்சுகிறார்கள். இதுதான் மாநில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க முக்கிய காரணமாக அமைகிறது என்று அரசியலில் பேசப்பட்டு வருகிறது. எப்படி இருந்தாலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடப்பதால் அரசு நிர்வாகம் சீராக இயங்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் 6 மாதம் தேர்தலில் மட்டுமே அரசு இயந்திரம் கவனம் செலுத்தப்பட்டு தவிர்க்கப்படும். அதேபோல் ஆசிரியர்கள், அரசு ஊழியர், காவலர்கள் பணிச்சுமை குறைக்கப்படுகிறது. தேர்தல் செலவும் குறைக்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு சட்ட திருத்தம் தேவை என்று அன்று தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்தது போல் இன்று முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான கமிட்டியும் பரிந்துரை செய்துள்ளது.
இது நடைமுறைக்கு வருவதிலும் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. ஏனெனில் பாஜகவுக்கும் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு மெஜாரிட்டி இல்லை. அதையும் தாண்டி அவை வெற்றி பெற்று நிறைவேற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட வேண்டும். அது எப்படி இருப்பினும் 1952, 1957, 1962, 1967 போன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டமன்றம் நடந்தது போல் 2029 நடப்பதற்காக இவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அப்படி வைக்கின்ற பொழுது ஏற்கனவே ஆட்சியிலிருந்து சட்டமன்ற தேர்தல் 2029 முன்பாக வந்தால் அப்பொழுது என்ன செய்வது? அங்கே ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த வேண்டுமா என்று கேள்வி எழுகிறது. அதுபோல் 2026 பல மாநில தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த ஆட்கள் 2029 தாண்டி இருக்கும். இப்போ 2029ஆம் ஆண்டு முன்கூட்டியே இந்த மாநில அரசுகள் கலைக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையும் உருவாகிறது. இப்போ 2 விதமான பிரச்சனைகள் மாநிலங்களுக்கு இருக்கின்றன. இதையும் சரி செய்யும் வகையில் ஒரு சட்ட திருத்தமானது கொண்டு வரப்பட வேண்டும். அதன் பிறகு வழக்கம் போல எந்த மாநில அரசும் நிரந்தரமாக 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும். எனில் ஒரு அரசு கவிழ்ந்தாலும் மாற்று அரசானது எஞ்சிய காலத்திற்கு மட்டுமே ஆட்சியில் இருக்கும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். அதேபோல் மக்களவையிலும் ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டாலும் அடுத்து பிரதமராக பதவியேற்பவரும் எஞ்சிய காலத்திற்கு மட்டுமே ஆட்சியில் இருக்க முடியும். அப்படியெனில் எஞ்சிய காலத்திற்கு மட்டுமே முதல்வரும் பிரதமரும் ஆட்சியில் இருப்பதால் சட்டமன்ற தேர்தல் முறையாக, மக்களவை தேர்தல் முறையாக ஒவ்வொரு 5 ஆண்டும் ஒரே நேரத்தில் நடைபெறும் வகையில் சட்ட திருத்தமானது கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.